ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா 108 மெகா பிக்சல் கேமராவுடன் புத்தம் புதுசாக ரிலீஸ் ஆக போகிற ரெட்மி மாடலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மாடல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்தியா மார்க்கெட்டில். ஸோ அந்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11S அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் சீரியஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியா மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இந்தியா மார்க்கெட்டில் விரைவில் ரிலீஸ் பண்ணுறோம், அதுக்கு அதை உணர்த்தும் வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மி தரப்பிலிருந்தே உங்களுக்கு ஒரு டீசர் ஒன்று ஆன்லைனில் இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்குது. ஸோ அந்த டீசரின் படி பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ரிலீஸ் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோனில் 4 கேமரா சென்சார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 108 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மெயின் கேமராவும் அதில் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற டீசரின் படி நமக்கு ரிலீஸ் பண்ண போகிற இந்த ரெட்மி நோட் 11S சீரியஸில் பேக் பேனல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இதில் அமுலேட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுவாங்களா இல்லை நார்மல் எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே அந்த டீசரில் இடம்பெறலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ரெட்மி நோட் 11 சீரியஸோடைய லீக்ஸ் படி சென்சார் பார்த்தீங்கன்னா சாம்சங் HM2 சென்சாரும் தென் 8 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு அல்ட்ரா வைடு சென்சாரும் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஆம்னி விஷன் மேக்ரோ சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்துருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக் ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த லீக்ஸில் வந்திருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது லீக் வந்திருக்குது இந்த ரெட்மி நோட் 11 சீரியஸை பற்றி. ஸோ இந்த ரெட்மி நோட் 11S சீரியஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 6GB ரேம் வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டும், 6GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இன்னொரு வேரியண்ட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட 3வது வேரியண்ட்டும் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் மீடியாடெக்கா இல்லை ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணுறாங்களா அண்டு மீடியாடெக்கில் என்ன ப்ராசஸர் என்ன சிப்செட் உள்ள யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஃபார்மான லீக்குமே இன்னும் இன்டர்நெட்டில் வரல. ஸோ ஒன்ஸ் அது அப்டேட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீடியோ பண்ணி போடலாம். ஸோ இந்த ப்ராசஸர் இந்த கேமரா ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த மாடல் ரிலீஸ் பண்ணால் இந்தியா மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.